நீதிமொழியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 12:12. நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிற காரியம் நீதிமானுடைய வேர். ஒரு மரத்துக்கு வேர் ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய அந்தரங்க காரியங்கள், நம்முடைய மறைமுகமான காரியங்கள் எதெல்லாம் அது எப்படிப்பட்டதா இருக்கிறதோ அதை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கையில் மேலோட்டமான ஆசீர்வாதங்கள் இருக்கும். கீழே எவ்வளவு வேர் இருக்கிறதோ அதை பொறுத்து தான் மேலே இருக்கிற ஆசீர்வாதங்கள் நமக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். மரத்துடைய வேர் எவ்வளவு ஆழமா இருக்கிறதோ, மரத்துடைய வேர் எவ்வளவு தண்ணீருக்கு அருகே இருக்கிறதோ அதை பொறுத்து தான் மேலே கனிகளை நாம் எதிர்பார்க்க முடியும், வளர்ச்சியை எதிர்பார்க்க முடியும். இங்கே வேதம் சொல்லுகிறது நீதிமானுடைய வேரோ கனி கொடுக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு நம் மேல ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு முன்பாக கீழே வேர் பற்ற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எல்லாருமே ஆசீர்வாதங்களை விரும்புகிறோம். எல்லாருமே ஒரு மேன்மையான ஒரு உயர்வை விரும்புகிறோம். தொழிலா இருக்கட்டும், குடும்பங்களா இருக்கட்டும், நம்முடைய ஆசீர்வாதங்கள், சமாதானங்கள் எல்லாத்துலேயும் நம்ம என்ன பண்ணணும்? உயர்ந்து இருக்கணும். ஆனால் அது கீழே, அதுக்கு முன்னாடி நம்ம கவனிக்க வேண்டியது நம்ம கீழே வேர்பற்ற வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு நேரடியான செய்திக்கு நான் போக விரும்புகிறேன். ஒரு 3 விதமான ஒரு வேர்களை குறித்து நாம் பார்த்து நாம் நிறைவு செய்ய போகிறோம். 3 விதமான வேர்கள். முதலாவது பாவத்தின் வேர். பாவத்தின் வேர். அதுக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நான் எடுக்க விரும்புகிறேன். என்னாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். என்னாகமம் 5:18. போதும். இதுல கசப்பான ஜலம் என்று சொல்வதை ஒரு கசப்பான வேராக அல்லது பாவத்தின் வேராக நம்ம இதில் பார்க்க முடியும். உங்களுக்கு இது எடுத்தோடனே இந்த வசனத்தை பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளவா இது என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு புரிய வாய்ப்பு இருக்காது. நான் என்ன நடந்துச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிரமாணத்தை மோசே கொடுத்தார். அப்போ இங்கு ஒரு பிரமாணம் கொடுக்கப்படுகிறது. என்ன பிரமாணம்? ரொம்ப ஓப்பனாக எழுதியிருக்கும். நீங்கள் அதை ஆவிக்குரிய அர்த்தமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த நாட்களில் எப்படி கேஸை டீல் பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு குடும்பத்தினுடைய கேஸ் எப்படி டீல் பண்ணியிருக்காங்க, ஆண்டவருக்கு முன்னாடி எப்படி அதை நியாயம் தீர்த்திருக்காங்கன்னு சொல்கிறது தான் இதில் வரும். ஒரு மனுஷன், இதில் என்ன போடப்பட்டிருக்குன்னா, ஒரு மனுஷன் என்ன செய்கிறான், தன் மனைவியை குறித்து ஒரு சந்தேகம் அவனுக்கு இருக்கிறது. தன் மனைவியினுடைய நடத்தையிலே, அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு சந்தேகம் இருக்கிறது. அது 5:12 நான் ஒரு முன்னுரையா நான் அதை வாசிக்கிறேன். என்ன ஆகுமோ 5:12. நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒருவனுடைய மனைவி பிறர் முகம் பார்த்து புருஷனுக்கு துரோகம் பண்ணி, உங்களுக்கு இதையும் அதையும் நான் கனெக்ட் பண்ண விரும்புகிறேன். அப்போ ஒரு மனுஷனுடைய மனைவி புருஷனுக்கு துரோகம் பண்ணி, இப்படி ஒரு கேஸ் வந்தா அப்படின்னு அவர் எழுதுறார். நிறைய சட்டத்திட்டங்கள் நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறது. அப்போ ஒரு புருஷனுடைய மனைவி பாகம் செய்து பிறர் முகத்தை பார்த்து துரோகம் பண்ணினால், ஒருவன் அவள் தீட்டுப்பட்டவளாய் இருக்கிறதை அவன் சந்தேகப்பட்ட ஒரு கணவன், அவன் என்ன பண்ணணுமா, ஆண்டவர் சமூகத்துக்கு முன்னாடி வரணுமா, ஒரு எப்பா அளவிலான வார்கோதுமையை 10ல் ஒரு பங்கை படைச்சு இந்த ஸ்திரீயை கொண்டு போய் நியாயஸ்தானத்தில் கொண்டு போய் நிறுத்துறான். இதுக்கு எந்த சாட்சியும் கிடையாது. அந்த பெண் இன்னொரு ஆணோடு கூட வாழ்ந்தாளா என்பதற்கு சாட்சி இல்லை. ஆனால் புருஷனுக்கு ஒரு சந்தேகம் என்ன பண்ணுது, வருது. கவனிச்சிட்டே வாங்க. இதை ஏன்பா இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. அதுக்கு சம்பந்தம் இருக்கிறது. அப்போ அந்த பெண்ணை கொண்டு பிரதான ஆசாரியன் கிட்ட கொண்டு வருகிறார்கள். கொண்டு சொல்கிறான், ஐயா, என் மனைவி மேலே ஒரு சந்தேகம் இருக்குது. அவன் இன்னொரு ஆணோடு கூட தொடர்புள்ளதை போல நான் உணர்றேன். இது ஆணோ பெண்ணோ 2 பாலருமே கொண்டு போய் நிறுத்தலாம். அப்போ அந்த கேஸை கொண்டு போனதுக்கப்புறம் இதை என்ன செய்யறது
அப்படின்னு சொல்லி ஆண்டவரே சாட்சி. இதுக்கு யாரும் சாட்சி வைக்க முடியாது, ஆனால் ஆண்டவரே இதுக்கு சாட்சின்னு சொல்லிட்டு ஸ்திரீயை கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க, 17வது வசனத்திலிருந்து நீங்கள் பார்ப்பீர்களானால் ஒரு மண்பானையை எடுத்து கொள்ளுகிறார்கள். இதெல்லாம் நம்ம தியானிக்கணும். இதெல்லாம் நம்ம வாசித்துட்டு அப்படி சரசரன்னு போயிடுவோம், ஸ்கிப் பண்ணி. சிலருக்கு புரியாது, சிலர் ஏன்டா இதுக்கு தேவையில்லாத வம்பு அப்படின்னு தாண்டி போயிடுவாங்க. ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒரு கருத்து என்ன பண்ணுது இருக்குது. அப்போ அந்த பெண்ணை கொண்டு போகிறான், புருஷன் போகிறான், நியாயாதிபதியை போல பிரதான ஆசாரியர் இருக்கிறார். இப்பொழுது ஒரு மண்பானை எடுத்து 5:17 நீங்கள் வீட்டில் பொறுமையாக வாசிங்க. ஒரு மண்பாண்டத்தை எடுத்து பரிசுத்த ஜலத்தை வார்த்து, அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற தண்ணியை எடுத்து அதை மண்பானைக்குள்ள ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு ஆலயத்தில் உள்ள வாசஸ்தலத்தில் உள்ள புழுதியில் கொஞ்சத்தை எடுத்து என்ன பண்ணுறாங்க, அந்த தண்ணிக்குள்ள போட்டு கலக்குறாங்க. நான் சொல்கிறேன் புரியுதா? புரியுற மாதிரி தானே சொல்கிறேன். கலக்கி இப்போ ஸ்திரீயை கர்த்தருடைய சந்நிதியில் நிறுத்தி அவருடைய முக்காட்டை நீக்கி எரிச்சலின் காணிக்கை, நினைப்பூட்டுதலின் காணிக்கை, அந்த 10 எப்பா வார்கோதுமையை கையில் கொடுத்து சாபமா காரணமான கசப்பான ஜலம் ஆசாரியுடைய கையில் இருக்கிற அந்த மண்ணை கலந்த புழுதி கலந்த அந்த தண்ணி ஆசாரியனுடைய கையில் என்ன பண்ணுது இருக்குது. அப்பொழுது அவன் ஆணையிட்டு சொல்லுகிறது என்னவென்றால் 19வது வசனம், ஒருவன் உன்னோட சயனியாமலும் உன் புருஷன் உட்பட்டிருக்கிற நீ தீட்டுப்படத்தக்கதாய் பிறர் முகம் பாராமலும் இருந்தால் சாபகரமான இந்த கசப்பான ஜலத்தின் தோஷத்துக்கு நீங்களாயிருப்பா. அந்த சீனை பாருங்க. இவனுக்கு புரியல, சந்தேகம் வருது. ஆசாரியன்ட்ட கொண்டு வர்றான், மண்பானை எடுக்கிறான், கொஞ்சம் தூசி எள்ளி கலக்கிறான், இதை கொடுக்குறான். ஏய், நம்ம பாஷையில் சொல்ல போனா நீ எந்த தப்புமே பண்ணலைன்னா இந்த தண்ணி உனக்கு ஒண்ணுமே செய்யாது. அதுக்கு பேர் என்னது? கசப்பான தண்ணி. நம்ம வேர், பாவத்தின் வேர் அப்படின்னு எடுத்துக்கோ. குடிக்க கொடுக்குற. ஆனா நீ தப்பு பண்ணியிருந்தா உன்னுடைய இடுப்பு பகுதி சூம்பி இடுப்பு ஒல்லியாகி வயிறு என்ன ஆயிருமா, ஊதிரும் அப்படின்னு எல்லாருக்கும் முன்னாடி சொல்றான். அதை பார்க்கும் பொழுதெல்லாம் எல்லாரும் புரிஞ்சுக்கிடுவாங்க, நீ சாட்சி இல்லாம தப்பு பண்ண, ஆனா தேவனே அதை வெளியரங்கமா என்ன பண்ணுவாரு, கொண்டு வர. நீ நல்லவளா இருந்தா இந்த தண்ணி உன்னை ஒண்ணுமே செய்யாது. நீ கெட்டவளா இருந்தா இந்த தண்ணியை குடிச்சதுக்கு அப்புறம் சில நாட்கள்ல உன் வயிறு ஊதி இடுப்பு சூம்பிரும். நீ சாபத்துக்குள்ளாவ அதை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க. நீ இன்னொரு ஆளோட நீ என்ன பண்ணியிருக்க, தப்பு பண்ணியிருக்கன்னு அவன்கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ இதை ஒரு சீட்டில் என்ன பண்ணுறாங்க எழுதி அந்த புழுதி கலந்த தண்ணீரில் முக்கி அந்த சீட்டை முக்கிட்டு அப்படி எடுத்து அந்த சாபமான கசப்பான தண்ணி என்ன பண்ணுறாங்க குடிக்க கொடுக்குறாங்க. இப்போ அவ குடிக்கிறா. அவ குடிச்சாலாம் ரிசல்ட் வந்துச்சான்லாம் அதில் இல்லை. அவ குடிச்சு அவளுக்கு வயிறு வீங்கிட்டா, அவ பாவம் செஞ்சுட்டான்னு இஸ்ரவேல் முழுவதுக்கு அது என்னவா மாறுது, வெளியரங்கமா மாறு. அதே இது அவள் நார்மலா மாறிட்டா, ஒண்ணுமே இல்லை, அவள் நார்மலா இருக்கான்னா அவள் உத்தமி என்று விளங்க பண்ணுவாள். அல்லேலூயா. கரங்களை வைத்து இல்லையா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த தண்ணி எப்படி உள்ள போய் வெளியிலே கிரியைகளை நடப்பிக்கிறதோ அது மாதிரி நமக்குள்ளேயும் பாவம் என்கிற வேர், என்ன வேறு, பாவம் என்கிற வேர் உங்களுக்குள்ளே வரும் பொழுது, உங்களுக்குள்ளே அது உட்கொள்ளும் பொழுது நம்ம வாழ்க்கையில் வெளியரங்கமான சில மாற்றங்கள் உண்டாக ஆரம்பி. அவளுக்கு எப்படி இடுப்பு குறைஞ்சு வயிறு, ஒரு பலன் ஒரு ஆள்கிட்ட இருக்குதுன்னா இடுப்பு தான் இதனுடைய அடையாளம், வயிறு அல்ல. வயிறு இடுப்பின் பலத்தின் அடையாளம் அல்ல, இடுப்பு தான் பலத்தின் அடையாளம். அப்ப பலன் குறைகிறது, வளர்ச்சி அடைந்தது போல் ஒரு பிம்பம் தெரியுது, வயிறு ஊதி தெரியுது. ஆனா வயிறு ஊதி தான் இருக்க ஒழிய வயிற்றுக்குள்ள ஒண்ணுமே இல்லை. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பாக நம்ம பாவிகளாக இருந்தால், பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தா, ஒருவேளை பாஸ்டருடைய கண்ணை மறைச்சிடலாம், ஆண்டுடைய கண்ணை மறைச்சிடலாம், விசுவாசியுடைய கண்ணை மறைச்சிடலாம். கொஞ்ச நாள்ல உங்களுடைய லைஃப்ல, உங்க தொழில, உங்க குடும்பத்துல, உங்க வாழ்க்கையில, உங்க குடும்ப ஆசீர்வாதங்கள்ல நீங்கள் பலன் குறைய ஆரம்பித்து கொண்டே இருப்பீங்க. வெளியில ஆசீர்வாதமா இருக்கும், அதுனா உப்புன வயிறு. சில பேருக்கு வயிறு கல்லுப்பான மாதிரி இருக்கும், வயிற்றுக்குள்ள சதையே இருக்கு, அது காத்து தான் இருக்கு, காத்து மாதிரி. வெளியில பார்க்க பெரிய ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் போல இருப்போம், ஆனா அது ஊதின வயிறு. ஆனால் பலன் இருக்காது.
இடுப்பு என்ன ஆகுது? குறைஞ்சு வயிறு என்ன ஆகுது? ஊதுகிறது. அல்லேலூயா. உங்களுக்குள்ள பாவம் என்கிற பாவத்தின் வேர் உங்களுக்குள்ள இருக்குமானால் வெளியில அது என்னவாகும்? கொஞ்ச காலங்கள் இல்லை, வெளியரங்கமாக மாறும். பிரசங்கியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும். பிரசங்கி 11:9 இருக்குதா? ஹல்லேலூயா. நீங்க சொல்ற அப்ப அந்த பாவத்தின் வேருடைய விளைவு என்ன? பாவத்தை உள்ள வச்சுக்கிட்டே இருந்தா நம்ம வாழ்க்கையில பலன் அடையவே முடியாது. எத்தனை பேர் வாழ்க்கையில பலன் அடைய விரும்புறீங்க? உயர விரும்புறீங்க? ஒரு நோய் ஒருத்தவனுக்கு இருந்தா உடம்ப என்ன பண்ணாது? வைக்காது. ஒரு நோய் ஒரு ஆளுக்கு இருந்தா பசிக்கவே செய்யாது. ஒரு நோய் ஒரு ஆளுக்கு இருந்தா முகத்துல ஒரு மலர்ச்சியே இருக்காது. அது மாதிரி பாவம் என்கிற வேர் உள்ளே இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில வெளியரங்கமான பலன் இருக்கவே இருக்காது. பேருக்குன்னு ஆசீர்வாதமா இருப்போம், ஆனா அது ஊதி போன ஒரு வயிறுக்கு சமமாக இருக்கு. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு ஒரு முழு பலனையும் தருகிறதா இருக்கு. பரிசுத்தம், பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு பலன் தருகிற வாழ்க்கையாக அமையும். இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு, நீ எது வேணாலும் செஞ்சுக்க. அப்படித்தான் அந்த ஸ்திரீ என்ன பண்ணா? பாவம் வெளியரங்கமாகல, ஆனா அந்த பாவம் உள்ள போய் வேலை என்ன பண்ணிருச்சு? காமிச்சிருச்சு. அதான் சொல்றாரு, வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் என்ன பண்ணுவார் ஆண்டவர்? இவைகள் எல்லாவற்றையும் தேவன் உன்னை நியாயத்தீர்ப்பில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலையும் இனி வெளியரங்கமான ஆசீர்வாதத்தை விரும்புறவங்கெல்லாம் உள்ளரங்கமான பரிசுத்தத்துக்குள்ள என்ன பண்ணணும்? நம்ம வாழ சொல்லுங்க. வெளியரங்கமான ஆசீர்வாதத்தை விரும்புறவங்க உள்ளரங்கமான பரிசுத்தத்துக்குள்ள நீங்கள் இருக்கும் பொழுதுதான் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க. இந்த வயிறு இடுப்பும் சூம்பி வயிறு ஊதுற மாதிரி பாவம் செய்கிற மனுஷர்கள் தேவனிடத்திலே ஒரு நாள் இருக்கும் பொழுது நம் செய்த எல்லா தவறுகளுக்கும் பாவத்துக்கு தக்கதாய் தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாகும். நம்ம செஞ்ச எல்லா தவறுகளையும் கர்த்தர் வெளியரங்கமாக கொண்டு வருவார். அது மட்டும் அல்ல, பூமியில வாழும் பொழுதும் உங்க வாழ்க்கையில பலன் இருக்காது. உங்க குடும்பங்களிலே, உங்க தொழில்களிலே, உங்களுடைய ஆசீர்வாதங்களிலே நீங்கள் பலன் குறைந்தவர்களாய் மாறுவீர்கள். காரணம் என்ன? அந்த கசப்பான பாவத்தின் வேர், அந்த ஜலம் என்ன ஆயிடுச்சு? நமக்குள்ள போயிருச்சு. அது உள்ளக்க போனதுனால நமக்கு வெளியரங்கமா நம்ம யாருங்கிறத வெளியில காமிக்க ஆரம்பிச்சிருது. அதுக்கு தேவனே சாட்சி. பார்க்கும் போதே தெரிஞ்சிடும் வெளியில, இவங்க சரியில்லையே, உங்க குடும்பம் சரியில்லையே, உங்க வாழ்க்கை சரியில்லையே அப்படின்னாலே அதுல தெரிஞ்சிடும் கசப்பான ஜலம் என்ன ஆயிடுச்சு உள்ள போய். ஆண்டவர் சொல்றாரு, நீ குற்றமற்று இருந்தா இது ஒண்ணுமே என்ன பண்ணாது? செய்யாது. ஆனா நீ குற்றப்பட்டு இருந்தா இது தன்னுடைய வேலையை என்ன பண்ணும்? காட்டும். என்ன வேலை காட்டும்? இந்த பூமியில வாழும் பொழுது அது வேலையை காமிச்சிடும். நீங்க ரொம்ப உழைப்பீங்க, ஆனா ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. நீங்க ரொம்ப குடும்பங்கள்ல சமாதானத்தை பார்க்க முடியாது. குடும்பங்கள்ல ஆசீர்வாதம், மேன்மை, உயர்வை எதையும் பார்க்க முடியாது. இந்த கசப்பான ஜலம் உள்ள போய் நம்மளை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. நம்ம இடுப்பை சூம்ப பண்ணி கொண்டே இருக்கும், நம்முடைய வயிறை ஊத பண்ணி கொண்டே இருக்கும். அந்த தோற்றத்தை நினைச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு அவலட்சணமான ஒரு தோற்றமாக நம்முடைய வாழ்க்கை மாறி. ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த பாவத்தின் ஜலம் உள்ள இருந்தா ஒருவேளை பூமியில நம்ம நல்லா ஒருவேளை வாழ்ந்துட்டு போகலாம், ஆனா பரலோகத்துக்கு போகும்போது நம்ம உருவம் இன்னதென்றவர் அறிவார். நம்ம தனியா தெரியும். எப்படி தெரியும்? பாவம் செஞ்சவங்க எல்லாம் இடுப்பு சூம்பி வயிறு, இப்படியே இடுப்பு சும்பி வயிறு பெருசா ஒரு கூட்டம் நியாய தீர்ப்புல நிற்கும். கண்டுபிடிச்சிடுவார். இங்க செய்யற பாவத்தை எல்லாம் நம்ம மறைச்சிடலாம், ஆனா ஒரு நாள் அது வெளியரங்கமாக மாறும். அதை மூடி மறைக்கவே முடியாது. இப்ப கடல்ல நீங்க பணத்தை மூடி மறைக்கவே முடியாது. அது அந்த அழுக்கையும் அது எல்லாவற்றையும் நுரை தள்ளுகிறபடி ஆண்டவர் அதை படைச்சிருக்காரு. ஒவ்வொரு படைப்புகளையும் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கடல் அசிங்கத்தை உள்ள வச்சிருக்காது, அது வெளியில தள்ளிரும்.
அது மாதிரி மனுஷன் தன்னுடைய பாவத்தை ரொம்ப நாள் மறைக்க முடியாது. அது வெளியில என்ன ஆயிரும்? தள்ளிரும், நுரை தள்ளிரும், வெளியில கொண்டு வந்துடும். நம்முடைய ரியாலிட்டியை வெளியில கொண்டு வந்துடும். ரொம்ப நாள் நம்ம நடிக்க முடியாது, ரொம்ப நாள் நல்லவனா நடிக்க முடியாது, நல்ல விசுவாசியா நம்ம ரொம்ப நாள் நடிக்க முடியாது. நம்ம வாழ்க்கையில எங்கெங்க பலவீனப்படுறோங்கிறது அது காமிச்சு கொடுத்துரும். நம்ம வாழ்க்கையில வளர்ச்சி இல்லைன்னா நல்ல ஊழியக்காரங்களா இருந்தா கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க. பிரதர், ஏன் நீங்க எப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப உங்க வாழ்க்கையில பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே இருக்கீங்க, அப்போ ஏதோ ஒண்ணுல நீங்க வீக்கா இருக்கீங்க, ஏதோ ஒரு பாவமான கசப்பான வேர், பாவத்தின் தண்ணீர், அந்த சீட்டு போட்ட புழுதியின் தண்ணீர் நமக்குள்ள போனதுனால ஒருவேளை நீங்க இருக்கலாம். நீங்க மனம் திரும்ப வேண்டிய விஷயத்துல நீங்க என்ன பண்ணுங்க, சரியா ஒரு ஊழியக்காரங்க சரியா இருந்தா அதை தான் சொல்லுவாங்க. நீ மனம் திரும்ப வேண்டிய விஷயத்துல என்ன பண்ணு, மனம் திரும்ப. ஒருவனை இருந்தான், படப்பால் சொன்னாரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அப்ப கேட்டாங்க, படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்கிறதுக்கும் சுகமாகறதுக்கும் இவன் பாவம் மன்னிக்கப்படுறதுக்கு என்னையா சம்பந்தம்? ஆண்டவர் கேட்டாரு, பாவத்தை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு பூமியில அதிகாரம் இருக்கு. இவன் பாவம் தான்ப்பா இவனை இவ்வளவு நாள் நோய்க்குள்ள என்ன பண்ணிருக்கு வச்சிரு. எல்லா நோய்களும் அல்ல, ஆனா சில நோய்கள் பாவத்தின்காக வருகிறது. சில தோல்விகள் பாவத்தினுடைய கூர், பாவத்தினுடைய விளைவு. நம்ம மாறினா, நம்ம குற்றமற்றவர்களா இருந்தா, இந்த பாவம் என்கிற வேர் நம்மை வெளியில ஒன்னையும் செய்ய போறது இல்லை. உங்களுக்குள்ள பாவம் இருந்தா அது நிச்சயமா வெளியில கொண்டு வரும். இந்த இடத்துல நீங்க யாராலும் நான் நல்ல ஆசீர்வாதமா இருக்கு, நிம்மதியா இருக்குன்னு நினைச்சா உங்களை நீங்க தேடி கண்டுபிடிங்க. உங்க வேர் எங்கேயாவது பாவ வேற இருந்துச்சுன்னா இந்த பாவ வேற என்ன பண்ணணும், வெட்டி எரியும், அது அறுத்துடணும். ஒரு மரம் வளரும் போதே ஒரு கொடி சேர்ந்து வளரும். இந்த கொடி வளர்ந்து வளர்ந்து அதை சக்களத்தின்னு சொல்லுவாங்க செடியில. அது கூட வளர்ந்து 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 இந்த செடியை நெருக்கி போட்டுரும். உங்க வீடுகளில் ஆலமர விதைய போட்டுருச்சு, நீங்க புது வீடு கட்டினாலும் சரி, ஆலமர விதைய போட்டுட்டு அதை நீங்க அசால்ட்டா இருந்து, ஒரு பறவை போட்டுச்சு அசால்ட்டா இருந்துச்சுன்னா அது வேர் விட்டு நீங்க கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது உங்க வீட்டுக்குள்ளே வேர் விட்டு உங்க வீட்டை பொலந்து ரெண்டா மாத்தி. வெளியரங்கமா ஆசீர்வதிக்கணும்னா உள்ள எந்த கசப்பான ஜலமும் பாவத்தின் வேறும் உள்ள இருக்காம நீங்க பாத்துக்கிறங்க. கர்த்தர் அந்தரங்கத்துல பார்க்கிற பிதா உங்களை வெளியரங்கமாய் ஆசீர்வதிப்பா. எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட விரும்புறீங்க? சிலருக்கு எல்லாம் கரெக்டா இருந்தும் சில சோதனை இருக்கும், அது வேற. சிலரை சோதிச்சு பிற்காலத்துல கர்த்தர் உயர்த்துவார், அது வேற. எல்லாரும் தப்பு பண்ணிட்டீங்க அதனாலதான் எல்லாரும் கஷ்டப்படுறீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கே தெரியும் என்னென்ன வீக்னஸ் இருக்கு, என்னென்ன தவறு நமக்குள்ள இருக்கு, என்னென்ன பாவம் நமக்குள்ள இருக்கு, என்னென்ன செய்ய வேண்டியது நம்ம செய்யல, என்னென்ன ஆண்டவருக்கு விரும்புறத காரியத்தை நான் என்ன பண்ணல செய்யல, அதுல நான் மாறணும்னு நீங்க மாறும் பொழுது வெளியில நீங்கள் பலனடைய ஆரம்பிப்பீர்கள். இல்லைன்னா இடுப்பு சூம்பு வயிறு என்ன ஆகும் பெருசா. அதுதான் பிரசங்கி 9:18 சொல்லுவாங்க, யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நலம், பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை யாருக்கு எடுக்கிறா சொல்லுங்க? பாவியான ஒரு மனிதன், பாவியான ஒருவன் மிகுந்த நன்மைகளை கெடுப்பான். உங்க வாழ்க்கையில அநேக நன்மைகளை ஒன்னேவனுக்கு எடுத்து போட்டுரும் பாவம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை பார்க்கிறார். மனுஷன் ஒருவேளை பார்க்காம இருக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா அந்த பாவ ஜலம் உள்ள போக 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 நம்ம நன்மைகளை ஒவ்வொன்றா கெடுத்துக்கிட்டே இருக்கு. அதான் சொல்றாரு, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாது இருந்தால் என்ன பண்ணும், பாவம் வாசற்படியில் என்ன பண்ணும், படுத்து கிடக்கும். பாவம் செய்தால் அநேக நன்மைகள் உங்களை விட்டு போகும். அவருடைய அஸ்திபாரம் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறது. ஒரு மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அஸ்திபாரம் போட விரும்புகிறார். அந்த அஸ்திபாரம் என்னெல்லாம்? பாவம் இல்லாத பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவன் சிறையில் இருக்கும் பொழுதும் அவன் உயர்ந்த இடத்துல இருந்த காரணம் அவனுக்குள்ளே பாவம் இல்லை. அல்லேலூயா. தானியேல் அடிமையா இருந்தான், ஆனால் உயர்த்தப்பட்டான். ஆனால் அவனுக்குள்ள அஸ்திபாரம் பாவம் இல்லை. அவங்களுக்கெல்லாம் பாவ ஜலம், பாவ தண்ணீர் உள்ள இல்லை. அதனால அவன் அடிமைத்தனத்துக்குள்ள இருந்தாலும் அவன் வந்துட்டு அக்கினிக்குள்ள இருந்தாலும் அவன் மலர்ந்து கொண்டுதான் இருந்தான். அல்லேலூயா. நான் உங்களுக்கு புரியுதா? என்ன கஷ்ட சூழ்நிலையில என்ன சூழ்நிலை நீங்க இருந்தாலும் சரி, நீங்க பரிசுத்தமா இருந்தா உங்க வாழ்க்கை சீக்கிரத்துல செழிக்க ஆரம்பிக்கும். நீங்க எவ்வளவு ஒரு
என்ன சொல்றது, வாய்ப்பு இருக்கிற சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, பாவம் உங்களுக்குள்ள இருந்தால் அது உங்களை வளர செய்யாது, வளர்ச்சி அடைய முடியாது. சிலருக்கு உடம்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், என்னாச்சுன்னா உள்ள ஒரு நோய் இருக்கும். சில காய்ச்சல் இருந்துகிட்டே இருக்கும், என்ன இருக்குன்னா உள்ள ஒரு நோய் இருக்கும். உள்ள ஒன்று இருக்கும்போது நிச்சயமா வெளியில வளர்ச்சி நம்ம என்ன பண்ண முடியாது, எதிர்பார்க்க. இன்னைக்கு நான் அப்படியே இருக்கிற நான் மாறணும்னா ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ற வார்த்தை, மகனே நீ எதுலையோ மாற வேண்டியது இருக்குதுப்பா. அல்லேலூயா. நீ எதுலையோ என்ன பண்ண வேண்டியது இருக்குது, மாற வேண்டியது இருக்கு. நீ எதுலையோ சரி செய்யப்பட வேண்டியது இருக்கு. உன்னுடைய பலன் குறுகி போகவும், உன் வயிறு ஊதி போகவும், உன்னுடைய ஆசீர்வாதங்கள் குறையவிடவும் என்ன காரணம், உனக்குள்ள என்னவோ இருக்கிறது, அதை என்கிட்ட கேளு, நான் உனக்கு சொல்லுவேன். அறியாததை உனக்கு எட்டாததை நான் உனக்கு என்ன பண்ணுவேன். அல்லேலூயா. அந்த நாட்கள்ல எல்லாம், இப்பெல்லாம் டாக்டர்கிட்ட போறோம், அந்த நாட்கள்ல உடம்புக்கு சரியில்லைன்னா என்ன செய்வாங்களாம், பெந்தெகோஸ்தே சபைகள்ல பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா போட்டுட்டு தாயும் தகப்பனும் ஜெபம் பண்ணுவோம். என்ன ஜெபம் பண்ணுவாங்களாம், நம்ம சொல்லுவோம் சளி பிடிச்சிச்சு காய்ச்சல், அவங்க என்ன ஜெபம் பண்ணா, நாங்கள் என்ன பாவம் செஞ்சோம், ஏன் பிள்ளைக்கு காய்ச்சல் வந்துச்சு, பிள்ளைக்கு காய்ச்சல் ஜலதோஷத்துல வந்திருக்கும் தலைவர். ஆனா அவங்க எப்படி ஜெபம் பண்றாங்க, நாங்க என்ன பாவம் செஞ்சோம், ஏன் இந்த பிள்ளைக்கு காய்ச்சல் வந்துச்சு. அல்லேலூயா. தாவீதும் தவறு செய்யும் பொழுதெல்லாம் தேவனிடத்திலே போய் விசாரித்தான். தேவனே, இந்த தோல்விக்கு காரணம் என்ன, ஆண்டவர் வெளிப்படுத்தினார். இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன, தேவன் வெளிப்படுத்தினார். நீங்களும் கேட்கணும், என் தோல்விக்கு காரணம் என்ன ஆண்டவர், ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். உங்க ஆசீர்வாத குறைவுக்கு யார் காரணம், ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் வெளிப்படுத்துவார். என் குடும்பத்தில் இப்படி ஒரு பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கிறேனே, என்ன காரணம் கேளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு அதை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அந்த தண்ணீருக்கு நீங்க சுத்தமாகணும். நீங்க சுத்தமா இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு வெளியில என்ன பண்ணாதே, வேலை செய்யாது. அல்லேலூயா. அது எப்படியும் வெளியில நமக்கு கொண்டு வந்து நிறுத்தும். யோபு 13:26 மகா கசப்பான தீர்ப்புகளை என் பேரில் எழுதுகிறீர், என் சிறு வயதின் அக்கிரமங்களை எனக்கு பழிக்க பண்ணுகிறீர். யோபு 13:26 இருக்குது. மகா கசப்பான தீர்ப்புகளை என் பேரில் எழுதுகிறீர். கசப்பான பாவம் உள்ள போறதுனால கர்த்தர் கசப்பான தீர்ப்புகளை நமக்கு எழுதுகிறார். அல்லேலூயா. பாவத்துக்கு ஏத்த தீர்ப்பு நம்ம தலையில கர்த்தர் எழுதுவார். யாரும் அதுல தப்ப முடியாது. பரிசுத்தமா வாழ்ந்த, ஆண்டவருக்கு உண்மையா வாழ்ந்தா கர்த்தர் உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். நம்ம சரியில்லை, நம்ம லைஃப் சரியில்லை, நம்ம எங்கோ தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்குமோ அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் அதனுடைய தீர்ப்புகளை, மகா கசப்பான தீர்ப்புகளை என் பேரில் எழுதுகிறீர், என் சிறு வயதின் அக்கிரமங்களை எனக்கு பழிக்கப்படுது. சின்ன வயசுல செஞ்சதெல்லாம் சேர்த்து வச்சு வட்டி முதலுமா நமக்கு என்ன பண்றாரு. எவ்வளவு நீதி உள்ள ஆண்டவர் பாருங்க. கவனிக்கிறீங்களா? அதான் சொல்ற, உன் இள வயதில் சந்தோஷமாயிரு, மனம் விரும்பினதை செய், ஆனாலும் நியாயத்திலே அவர் உனக்கு கொண்டு வருவார். எதை விதைக்கிறானோ மனுஷன் அதையே அறுப்பான். என்னென்ன தவறு பண்ணோம், என்னென்ன பண்ணோம், சில வயசுல உள்ள அக்கிரமங்கள், பேச்சிலே பண்ண அக்கிரமங்கள், துரோகங்கள், பகைகள் எல்லாத்தையும் கர்த்தர் நம்ம மேல சுமத்துகிறார். மகா கசப்பான தீர்ப்புகளை என் பேரில் எழுதுகிறீர். அந்த பெண்ணுக்கு அப்படிதான் அந்த சீட்டை எடுத்து முக்கிட்டு போட்டார். அந்த தண்ணி இறங்கின உடனே வேலை என்ன பண்ணிடுச்சு. நமக்கும் பாவம் உள்ள இறங்கின உடனே கசப்பான தீர்ப்புகள் எழுதப்படும். யாங்கோ பாவம் செஞ்சுட்டான், அவனுக்கு இதான்டா தீர்ப்பு. அவன் தொழில இதான் தீர்ப்பு, அவன் குடும்பத்துல இதான் தீர்ப்பு, அவனுடைய பிள்ளைகளுடைய காரியத்துல இதான் தீர்ப்பு, அவன் ஊழியத்துல தான் தீர்ப்பு. மறக்காமல் தீர்ப்பை எழுதுகிறார். நம்ம பாட்டு படிப்போம், மறவாமல் நினைப்பவரேன்னு. அவர் நம்முடைய பாவத்தின் கசப்பான காரியங்களுக்கு தீர்ப்பு எழுதுகிறார். என் சிறு வயதின் அக்கிரமங்களை எனக்கு சொல்லுங்க பழிக்க பண்ணுகிறார், என் மேல பழிக்க பண்ணுகிறார். அப்ப என்னதான் நான் செய்யறது? இவ்வளவு அவர் தீர்ப்பு எழுதி அந்த பாவ ஜலத்தை, பாவ வேறு எனக்குள்ள இருக்கிறதுனால என் வாழ்க்கையில எல்லாம் வெளியில பலன் இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். நான் என்ன ஆண்டவரே செய்ய? அதே வேளையில் ஆண்டவர் நம்ம மேல இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார் நீதிமொழி 28:13, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இந்த வேளையில எல்லாருமே கவனிக்கணும். ஏதோ ஒரு வகையில நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கலாம். நோயோ, தொழிலோ,
சிலருக்கு பணம் இருக்கும், நிம்மதி இருக்காது. சிலருக்கு நிம்மதி இருக்கும், பணம் இருக்காது. சிலருக்கு பணமும் நிம்மதியும் இருக்கும், சரீரத்துல சுகம் இருக்காது. சிலருக்கு நிம்மதி இருக்காது, பணமும் இருக்காது, சரீரத்துல சுகமும் இருக்காது. இதெல்லாம் ஏன்பா எனக்கு இருக்குது? என் சின்ன வயசு பாவத்தின் நான் செஞ்ச தப்பு எத்தனை பேர் நோகடிச்சு நான் சில தவறு பண்ணியிருப்பேன். எத்தனை பேர் பேச்சை கேட்காம நான் நிறைய பாவத்தை பண்ணியிருப்பேன். எத்தனை பேருக்கு நான் கீழ்ப்படியாமல் இருந்திருப்பேன். எத்தனை பேருக்கு துரோகம் பண்ணியிருப்பேன். எத்தனை பேருக்கு விரோதமாக தப்பு பண்ணியிருப்பேன். இந்த இளவயதின் தீர்ப்புகளெல்லாம் என் மேலே எழுதி என் மேலே பழிக்க பண்ணி நான் எதையெல்லாம் விதைச்சனோ இன்னைக்கு நான் அறுத்துக்கிட்டு இருக்கேன்னா ஆண்டவரேன்னு ஒருவேளை நீங்கள் நினைச்சா, அவர் ஒரு முறை ஒரு பக்கத்துல அவர் தீர்ப்பளிக்கிற தேவன், இன்னொரு பக்கத்துல உங்கள் பாவங்களை மன்னிக்கிற தேவன். அல்லேலூயா. உங்களுடைய எல்லா தீர்ப்புகளையும் தன் குமாரன் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையிலே அவர் சுமந்து கொண்டு நமக்கு தீர்ப்புகளை எல்லாவற்றையும் கிறுக்கி போட்டு அதை அழித்து போட்டு நமக்கு சமாதானத்தை தருகிற தேவன். நீங்க என்னென்ன செஞ்சீங்களோ தீர்ப்பு வந்தது உண்மை, அது உங்க குடும்பத்தை ஆட்டி படைக்கிறது உண்மை. ஆனால் அந்த பாவத்தினுடைய தீர்ப்புகள், விளைவுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை அண்டைக்கு போகும் பொழுது அதை மன்னித்து மறந்து தேவன் எனக்கு சமாதானத்தை, உங்களுக்கு சமாதானத்தை தர உண்மையுள்ளவராக இருக்கிறார். இப்ப அப்படி பாவம் செஞ்சதுனால நான் இப்படி ஆயிட்டணும்னு ரொம்ப பயப்படாதீங்க. இந்த ராத்திரி வேளையில ஆண்டவரை நோக்கி நீங்க கூப்பிட போறீங்க. ஆண்டவரே, நான் செஞ்ச தப்புலாம் என் வாழ்க்கையில வெளியரங்கமா மாறிக்கிட்டு இருக்குப்பா, எனக்கு நிம்மதி இல்லை, என் பிள்ளைகள் அது தொட்டுக்கிட்டு இருக்குது, என் குடும்பத்தை தொடுறதை நான் பார்க்குறேன், என் சரீரத்துல சுகம் இல்லைன்னு நீங்க ஜெபம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு என் பாவத்தையெல்லாம் நீங்க சுமந்துக்கிறீங்கப்பான்னு சொல்லும் பொழுது உங்களுடைய பாவத்தின் தீர்ப்புகளை என் ஆண்டவர் சிலுவையில ஏற்றுக்கொள்வார், உங்களை அவர் விடுதலையாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு வேர், கசப்பான வேர். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் போது, எபிரேயர் 12:15, சரி. சில பாவங்கள் என்ன பண்ணுது? ரெண்டாவது கவனிங்க, இது பாவத்தின் வேர். இங்கு ஒரு கசப்பான ஒரு வேர். நல்லா இருப்பாங்க, நல்லா கவனிங்க, நல்லா 100%, 99% நல்லா இருப்பாங்க. 1% அவர்கள் ஏதோ ஒரு தவறுல என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? சிக்கி கொண்டிருப்பார். ஏசாவை குறித்து போடப்பட்டிருக்கிறது, அவன் எல்லா விதத்திலையும் நல்லவன், வேட்டையில் வல்லவன், தாய் தகப்பன்மாருக்கு பிரியமுள்ளவன், ஆனால் ஒரு வேளை கூழுக்காக அவன் தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்துப்பான். சேஷ்டபுத்திர பாகம்னா மூத்த பிள்ளைக்கு 2 பங்கு அரசு. இப்ப ஒருத்தவனுக்கு 2 பிள்ளை இருக்குன்னா அவன் அரசனா மாறணும்னா மூத்த பிள்ளை தான் மாறுவான். ஒருத்தவனுக்கு 10 ஏக்கர் இருக்குதுன்னா, ஒருத்தவனுக்கு 15 ஏக்கர் இருக்குதுன்னா மூத்த பிள்ளைக்கு 10 ஏக்கர், இளைய பிள்ளைக்கு 5 ஏக்கர். ஒருத்தவன் பாஸ்டர் ஆகணும்னா மூத்தவன் தான் பாஸ்டர் ஆகணும். இப்படி சேஷ்டபுத்திர பாகத்துக்கு இவ்வளவு பெரிய மேன்மை இருக்கிறது. ஆனால் ஏசா என்கிறவன் வேட்டையாடிட்டு வரும் பொழுது தம்பிக்காரன் ஒரு கூளை காய்ச்சிக்கிட்டு இருப்பான். அந்த கூழ் மேல ஆசைப்பட்டு அந்த கூளை என்ன பண்ணிடுவான்? தான் கேட்கும் போது இவன் டிமாண்ட் சொல்லுவான், உன் சேஷ்டபுத்திர பாகத்தை நீ எனக்கு என்ன பண்ணு தான், நான் உனக்கு கூளை தர்றேன் சொல்லி கொடுப்பான் பாருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் அவனுடைய மூத்த குமாரனுடைய மேன்மை எல்லாம் இளைய குமாரனுக்கு போயிடுச்சு. இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான், எல்லா விஷயத்திலையும் நல்லா இருப்பாங்க, பெர்ஃபெக்டா இருப்பாங்க, ஏதோ ஒரு விஷயத்துல வீக்னஸா இருப்போம். ஹல்லேலூயா. அந்த விஷயத்துல, அந்த எந்த காரியத்துல நம்ம வீக்னஸா இருக்கிறோமோ அந்த காரியத்துல இருந்து நீங்க விடுதலையாகலைன்னா அந்த கசப்பான வேர் முற்றிலும் உங்களை கசப்பாக என்ன மாற்றிடும்? ஒரு தைலக்காரனுடைய தைலத்துல ஒரு செத்தை என்ன பண்ணுமா? எல்லா தைலத்தையும் அது என்ன பண்ணுமா? செத்து அதை நாரி போக பண்ணும். ஒரு தைலத்துடைய ரேட், நம்ம வாங்குற சென்ட் 50 ரூபா 100 ரூபாய்ன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பெரிய பெரிய சென்ட்லாம் இருக்குது, 10,000, 20,000, 30,000, 50,000த்துக்குலாம் இருக்குது. ஆனா ஒரு செத்தையை விழுந்தால் அந்த தைலம் முழுவதும் நார பண்ணி. அல்லேலூயா. மொத்தத்துல இந்த வேர் எப்படின்னா, இந்த கசப்பான வேர் விழுந்த உடனே முழுசை என்ன பண்ணிடும்? கசப்பாமா. நான் ஃபர்ஸ்ட் சொன்னது ஏதோ உள்ள பாவம் உள்ள இருந்துச்சு, அது வெளியிறங்கமான்னு சொன்னேன். ரெண்டாவது இப்ப நான் சொல்றது 99% பெர்ஃபெக்ட், ஆனா 1ல ஒரு மனுஷன் என்னவா இருக்கிறான்? வீக்கா இருக்கிறான். இந்த 1% கசப்பு, 1% பாவம் உங்களையும் என்னையும் வெளியில கொண்டு வந்து விடும். ஆசீர்வாதத்தை என்ன பண்ணாது? தராது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கிறீங்க. முக்கிய பொறுப்புல இருக்கிறவங்க,
குடும்பத்துக்கு தகப்பனா இருக்கிறவங்க, குடும்பத்துக்கு தாயா இருக்கிறவங்க, சபைக்கு போதகரா இருக்கிறவங்க, ஒரு குழுவுக்கு தலைவனா இருக்கிறவங்க நல்லா கவனிக்கணும். அவர்கள் அந்த முக்கியமான ஆள் அந்த கசப்பான வேராக இருந்தால் அந்த முழு குடும்பமும் கசப்பானதா என்ன மாறிடும்? எத்தனை பேர் அதை ஏத்துக்கிறீங்க? அந்த ஒரு ஆளுடைய சாபம், அந்த ஒரு மனுஷனுடைய பாவம் எல்லாரையும் இழுத்துக்கொள்ளும். ஆதாம் என்கிற ஒரு மனுஷனுடைய பாவம் எல்லாரையும் பாவிகளாக்கினது. ஆனா இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு மனுஷனுடைய நீதி எல்லாரையும் நீதிமானாய் மாற்றினது. அது நமக்கும் பொருந்தும். நீங்க நல்லா கவனிச்சுக்கிறீங்க. ஒரு வீட்டில் ஒரு 5 அண்ணன் தம்பி இருக்கிறான்னா 4 பேர் குடிகாரனாவே இருக்கிறான். ஒருத்தன் மனம் திரும்பி இயேசுவை ஏத்துக்கிட்டு நல்லா இருக்கிறான்னா இந்த 4 பேர் சந்ததியை விட இந்த ஒரு ஆளுடைய சந்ததி ஆசீர்வாதமா இருக்கும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. நீங்க தான் அந்த வேர், நீங்க தான் அந்த அந்த கசப்பான வேரா மாறுறதும், உங்க வேர் ஆசீர்வாதமா மாறுறதும் உங்க கையில தான் இருக்குது. நீதிமானுடைய வேர் ஆசீர்வாதம் உள்ளது. இந்த ஒரு ஜெனரேஷன் கீழே வருகிற அனைத்து ஜெனரேஷனையும் மாற்றக்கூடிய வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க இப்படியே போக போறது இல்லை. எத்தனையோ பேர் இருந்தாலும் ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆபிரகாமின் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்தார். நீங்க எத்தனை பேர் இந்த ஊருக்குள்ள இருக்கலாம், நீங்க உங்க குடும்பம் உங்க பிள்ளைகள் எல்லாம் சந்ததியா ஆசீர்வாதமா இருக்கணும்னா நீங்க முதல்ல நல்ல வேற என்ன பண்ணணும்? மாறு. அல்லேலூயா. நான் மாற்றம் அடையும் பொழுது என்னை பார்த்து என் பிள்ளைகள் மாற்றம் அடையும். அடுத்து அவன் சந்ததி மாற்றம் அடையும், அவன் சந்ததி மாற்றம். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒருத்தவங்க இயேசுவை ஏத்துக்கிட்டு இருப்பாங்க. நல்லா பிள்ளைகளும் ஒழுக்கமா இருக்காங்க, குடும்பமா ஆசீர்வாதமா இருக்கு, தொழிலும் ஆசீர்வாதமா இருக்கு. ஆனா ஆண்டவர் ஏத்துக்கிறாதவங்க குடிக்கிறாங்க, வீட்டுல வந்து அடிக்கிறாங்க, அவங்களும் சரியில்லை, அவங்களோட பிள்ளைகளும் சரியில்லை. அப்படியே ஜென்ரேஷன் அப்படியே அது பாவ ஜென்ரேஷனா போயிருச்சு. இது ஆசீர்வாதம் உள்ள சந்ததியா மாறுது. ஒரு கற்பத்தில் பிறந்த பிள்ளைகள் தான். ஆனால் ஒருவன் பாவ வேராய் மாறுகிறான், ஒருவன் ஆசீர்வாதம் உள்ள வேரா மாறான். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க சந்ததி ஆசீர்வாதமா இருக்கிறது உங்க கையில தான் இருக்கிறது. சங்கீதம் 112:2 வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம், நீதிமான்களுடைய சந்ததி ஆசீர்வாதமா இருக்கும். வாசிக்கலாம் சங்கீதம் 112:2. அவனுடைய சந்ததி பூமியில பலத்திற்கு. யார் கர்த்தருக்கு பயப்படுகிற நீதிமானுடைய சந்ததி பூமியில என்ன பண்ணுமா? பலத்திற்கும். அவனுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அவருடைய வம்சத்தை என்ன பண்ணுவார் அவரு? அவன் இது மட்டும் அப்படியே நல்லா போகுது பாருங்க அவன் ஜெனரேஷன். காரணம் அவனுடைய வேர் என்ன வேறு? பரிசுத்தம் உள்ள ஒரு வேர். அவனுடைய வேர் ஒரு நீதிமானுடைய வேர். அவனுடைய வேர் கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிறனுடைய வேர். அந்த வேருடைய வம்சம் நீதிமான ஆசீர்வாதமா இருக்காம பலத்திருக்கிறான். அவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை தெரிஞ்சுக்கிட்டது பெரிய பாக்கியம். எத்தனை பேர் விரும்புறீங்க, அதை நம்புறீங்க? அல்லேலூயா. நம்மளை தெரிஞ்சுக்கிட்டது பெரிய பாக்கியம். நமக்கு முந்தின ஜெனரேஷனை பாருங்க, உங்க தாத்தாமார் பப்பாமாரை பாருங்க. உங்களுடைய பப்பாமார் வகையில் உங்க தாத்தாவை கர்த்தர் தெரிந்து கொண்டார். உங்க தகப்பனுடைய வழிகளில் உங்கள் தகப்பனை தெரிந்து கொண்டார். அல்லது உங்கள் சகோதரனுடைய வழிகளிலே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நமக்குள்ள இருந்து ஒரு சந்ததி வருது, அந்த சந்ததி கர்த்தருடைய சந்ததி எனப்படுகிறது. அல்லேலூயா. அதனால இப்படி வந்தும் உங்க ட்ராக்கை நீங்க என்ன பண்ணிடக்கூடாது? மாத்திடக்கூடாது. நீதிமொழிகள் 3:33 கர்த்தருடைய சாபம் துன்மார்க்கனுடைய வீட்டின் மேல் இருக்கும், நீதிமானின் வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். பாவம் செய்யருடைய குடும்பத்துல கர்த்தருடைய சாபம் என்ன பண்ணுமா? இருக்கிறது. ஆனால் நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எத்தனை பேர் ஆசீர்வாதத்தை விரும்புறீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு நான் 2 விஷயம் சொல்லியிருக்கேன். மூணாவது நான் லைட்டா சொல்லி நம்ம ஜெபிக்க போறோம். ஃபர்ஸ்ட், பாவம் என்கிற ஜலம் உங்களுக்குள்ள இறங்க இறங்க மாற்றம் வந்து கொண்டே இருக்க. வெளியில நீங்க அது வெளியில அந்த அந்த ஒரு பாடி செத்து போன பாடியை தள்ளி விடுற மாதிரி உங்களுடைய எல்லா காரியமும் வெளியில வந்தே ஆகும். வெளியில கர்த்தர் கொண்டு வருவார். வெளியில வளர்ச்சி இருக்காது. எனவே ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேளுங்க, உள்ள மாறுங்க. உள்ள அந்த கசப்பான தண்ணீர் இறங்காம நீங்க பார்த்துக்கிறீங்க. இறங்கினாலும் பரிசுத்தம் அடைங்க. அந்த பரிசுத்தம் அடைய வருகிற காலங்களில கர்த்தர் உங்களை வெளியிறங்கமாய் அநேக வளர்ச்சிகளை கர்த்தர் உங்க குடும்பங்களிலே தருவார். அல்லேலூயா. உள்ளே மாறும் பொழுது கர்த்தர் வெளியிலே மாற்றத்தை நிச்சயமாய்
தருவார். ரெண்டாவது, நீ 99ல நல்லவனா இருக்கலாம், ஒரு கசப்பான வேர் உங்களுக்குள்ள பெருகி உங்க சந்ததியை அழிக்காம நீங்க என்ன பண்ணிக்கிறணும், பார்த்துக்கொள்ள. நீதிமானுடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். துன்மார்க்கனுடைய வீட்டிலே சாபம் இருக்கும், நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். மூணாவது காரியத்தை சீக்கிரம் வாசிங்களே. எரேமியா 17ஆம் அதிகாரம் 7, 8. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சொல்லுங்க. மூணாவது, இந்த வேர் எங்க போய் நிக்குது? கர்த்தரிடத்திலே போய் நிற்கிற வேர். ஆமென். முதல் வேர் என்னது? பாவத்தின் வேர். இரண்டாவது கசப்பான வேர். மூன்றாவது வேர் கர்த்தரிடத்திலே நிற்கிற, கர்த்தரிடத்திலே பாய்ந்து ஓடுகிற அல்லது கர்த்தரிடத்திலே நாட்டப்பட்டிருக்கிற வேர். ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் மனுஷனை நம்பிக்கொண்டிருக்கிறோம். மனுஷனை நம்புகிறவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று வேதம் நமக்கு முந்தின வசனங்களிலே சொல்லுகிறது. எப்படி இருக்குது? 5:6 நீங்க பாருங்க. எரேமியா 17:5-6 மனுஷர் மேல் மனுஷன் மேல் நம்பிக்கை வச்சு, தொழில் காரியம், குடும்ப காரியம், பலனை நம்பி ஆண்டவர் விட்டுட்டு நான் பார்த்துக்கிறேன், என் அறிவு, என்னால முடியும் சொல்லி யாரெல்லாம் அப்படி போகிறார்களோ அந்த மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் எப்படி இருப்பான்? 6, அவன் அந்தர வெளியிலே உவர் நிலம், உப்பு தண்ணி, மண்ணில் ஒரு சத்து இருக்காது. உவர் நிலம், வறண்ட நிலம். வறண்ட நிலத்திலே அவன் தங்குவான். வறட்சியான இடங்களிலே இருப்பான். குடியில்லாத இடத்திலே அவன் இருப்பான். கரளையை போலனா, கரளைனா புதர் புதரா இருக்கும். ஒரு கனி ஒன்று இருக்காது. யாரு? மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து தன் புயபலத்தை நம்புகிறவன். புயபலத்தினா சொல்லுங்க, என்னால சாதிக்க முடியும், படிப்புனால முடியும், ஆர்வத்தினால முடியும், வசதினால முடியும். இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் வனாந்தரத்தில் இருப்பது போல இருப்பார்கள். வறண்ட நிலத்தில் இருக்கிற புதர் முள்ளு செடி மாதிரி இருப்பாங்க. அதை நினைச்சு பாருங்க அந்த இடத்த. சில குடும்பங்கள் அப்படி இருக்கிறது. ஆனா கீழே சொல்லப்படுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படி இருக்கிறான்? தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறான். தண்ணீரிலும் கால்வாயிலும் தண்ணி சலசலன்னு ஓடிக்கிட்டே இருக்கு. கால்வாய், அது அந்த கால்வாய்னா உங்களுக்கு புரியுது. தண்ணி இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல போற அந்த சேனல், அந்த கால்வாய் ஓரத்துல அவன் நாட்டப்பட்டு அந்த வேரை எங்க விட்டுட்டான்? இங்க விட்டா அவன் எப்படி இருப்பானா? கால்வாய் ஓரமாய் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல். வெயில் மண்டை பொழக்குது, ஆனா இந்த செடி மட்டும் பச்சை பசேன்னு இருக்குது, கனி கொடுத்துக்கிட்டு இருக்குது. என்னன்னு பார்த்தா இதனுடைய வேர் எங்க இருக்குது? தண்ணீரிலும் அதனுடைய வேர் கால்வாய்களின் ஓரத்திலும் இருக்கிறது. உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாழ்ச்சியான, மழையே பெய்யல, வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்? அல்லேலூயா. வெளியில எவ்வளவு பிரச்சனை வரட்டும், வெளியில எவ்வளவு கஷ்டம் வரட்டும், வெளியில எவ்வளவு வறுமை வரட்டும், ஆனா அது நம்மை ஒரு நாளும் பாதிக்க போவது கிடையாது. நம்முடைய வேர்கள் எங்க இருக்கணும்? கால்வாய் ஓரமாயும் தண்ணீர்கள் ஓரமாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் அதை பார்த்து என்ன சொல்றாரு? அந்த கால்வாய் என்னது? அந்த தண்ணீர் என்னது? கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கை. இங்க இருக்கிற எத்தனை பேர் கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறோம்? அல்லது புயபலத்தின் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறோம்? மனுஷன் மேல நம்ம நம்பிக்கை வச்சிருக்கிறோம். மனுஷன் நமக்கு தேவை, மனுஷனை கொண்டு சில காரியங்கள் செய்யணும். ஆனா ஒவ்வொரு விஷயங்களும் நீங்க தேவனை சார்ந்து செய்யும் பொழுதுதான் கர்த்தர் உங்க வாழ்க்கையில வெற்றியை தருவார். நீங்க வாடி போக மாட்டீர்கள். இலை உதிராத மரத்தை போல நீங்கள் இருப்பீர்கள். உஷ்ணம் வந்தாலும் நீங்க கனி தருவீங்க. மழை இல்லைனாலும் நீங்க கனி தருவீங்க. உங்க குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கு. அல்லேலூயா. ஈசாக்கு வாழ்க்கையில முழுவதும் பஞ்சம். ஈசாக்கு விதைத்தான். கர்த்தர் அவனை 100 மடங்கு அவனுக்கு அறுவடை செய்யும்படி கர்த்தர் விளைச்சலை தந்தார்.
அல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருப்போம். மற்றவங்க செய்யறதுக்கும் நம்ம செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம யாரை நம்பி செய்கிறோம் சொல்லுங்க? ஆண்டவரை நம்பி நம்ம செய்கிறோம். ஆண்டவரை நம்பி தோல்வி வந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்க அவரை நம்பி தோல்வியை சந்திச்சதுனால அவரை நம்பிக்கிட்டே இருங்க. கர்த்தர் உங்களுக்கு சீக்கிரத்தில் ஒரு வெற்றியை தருவார். நம்ம வேர் வந்து தண்ணிக்குள்ள விட்டுருக்கணும், கால்வாயில விட்டுருக்கணும். கால்வாய் என்று சொல்லும்போது, தண்ணீர் என்று சொல்லும்போது தேவனுடைய பிரசன்னம், ஜெபம், வேதம், சமூகம். அதிகமா பிரேயர் பண்ணுங்க, அதிகமா அவரை சார்ந்துருங்க, அவர் மேல நம்பிக்கை வைங்க, பாடுங்க, துதிங்க, ஜெபத்துல இருங்க, ஆலயத்துக்கு போங்க, கூட்டங்களுக்கு போங்க. எப்பொழுதும் இந்த மன மகிழ்ச்சியோடு ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருங்க. கவலை வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், கண்ணீர் வந்தாலும், தோல்விகள் வந்தாலும், ஆண்டவரே நான் உங்களை நம்பி இருக்கிறேன், நீங்கள் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வீங்க, நீங்கள் எங்களோட இருக்கீங்க, நீங்கள் எங்களை கைவிட மாட்டீங்கன்னு சொல்லி நம்ம அவரை நம்பியே இருந்துக்கிட்டு இருந்தாலும் பிரச்சனைகள் நமக்கு வெயில் மாதிரி அடிக்கும். பிரச்சனைகள் நமக்கு உஷ்ண காற்று நமக்கு அடித்தாலும் இலைகள் கருகாது, இலைகள் உதிராது. ஏன்னா மற்ற மரம் எங்கே நிற்குது? வனாந்தரத்தில் கரளி செடியை போல இருக்குது. ஆனால் நம்முடைய வேரோ கர்த்தருக்குள் இருக்குது. ஆண்டவரை நம்பி இருக்கிற உங்க குடும்பங்களை கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். உங்க வேர் அதற்குள்ள இருக்கிறது. உங்க வேர் கர்த்தருக்குள் இருக்கிறதுனால நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். வருகிற நாட்கள்ல உஷ்ணம் சோதனை என்ன வந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை பார்த்துக்கிடுவார். ஆமென். மனுஷனுக்கு வருகிற சோதனை அல்லாமல் நமக்கு என்ன பண்ணாது, அதை விட பெருசாலாம் வராது. ஆனாலும் சோதனையிலிருந்து தப்பிக்கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு ஒரு வழியை தருவார். காரணம், அந்த சோதனை தான் உஷ்ண காத்து. அவங்க வாடி போயிடுவாங்க, நம்ம வாடி போக போறது இல்லை. நம்முடைய வேர் எங்க இருக்கிறது? தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டத. நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்திருப்போமா? எழுந்து, ஆண்டவரே என்னுடைய வேர் இன்னைக்கு தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதா இருப்பதாக. என்னுடைய ஆசீர்வாதங்கள் எனக்கு குறைவில்லாமல் வருவதாக. ஹல்லேலூயா. பாவத்தின் தண்ணீர் எனக்குள்ளே போய் கசப்பான ஒரு அனுபவத்தை எனக்கு வெளியிலே கொண்டு வராதபடிக்கு என்னையும் என் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். ஹல்லேலூயா.